அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே தொழில் போராட்டம், பண போராட்டம், சிக்கல் எல்லாம் இருக்கும். எல்லா மனிதனுக்குமே இயற்கையாகவே இருக்கத்தான் செய்யுது. இந்த மனிதனுமே என்ன சொன்னா திருப்தியான தொழிலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ, பண வருவாயில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ யாருக்கு இருக்காது. அப்ப போகாத கோயில் இருக்காது. எல்லா கோயிலுக்கு போய் என்ன சொல்றான்னா, செய்யாத விஷயங்கள்லாம் கிடையாது. எல்லா மனிதனும் செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா 5 பஞ்ச அங்கங்களை நல்ல தெளிவா படிக்கணும். 5 பஞ்ச அங்கங்களை படிக்காமல், ஏன்னா அது படிக்கிறதுக்கு புரியலைன்னா, அது படிக்கிறதுக்கு நமக்கு புரியாது. எவன்டையும் போய் அடிபணிஞ்சு உட்கார்ந்துருக்க தெரியாது. அங்க போய் யாரு கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன சொன்னா நம்ம மடி மேல போய் உட்காருவோம். ஒருத்தர் சொல்றான், ஒரு ஒரு அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றான், எனக்கு சில சக்தி இருக்கிறது அப்படிங்க. எனக்கு சில சக்தி இருக்கிறது அப்படிங்கிறார். ஜாதம் பார்க்குற நபர் எனக்கு சில சக்திகள் இருக்குது அப்படின்னா, சரிங்க ஐயா, சக்திகள் இருக்குதா, சந்தோஷம் ஐயா. அப்ப சக்திகள் இருக்குதுன்னா முதல்ல என்ன செய்யணும்? எனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா என்ன செய்யணும்? என் வீட்டை நல்லா வச்சிருக்கணும். எனக்கு ஒரு சக்தி இருக்கிறது, ஓகே, சந்தோஷம். ஆனால் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். என் பையன் என்ன மதிக்க மாட்டேங்கான், என் பொண்டாடி கூட சரியில்லை. அப்புறம் உன் சக்தியை வச்சு என்ன செய்ய? அப்ப இன்னும் தற்பெருமை, தற்பெருமை, அந்த தற்பெருமை இயற்கையை நீ வணங்கணுமே தவிர இயற்கையை நீ அண்டி போகணும். இயற்கை உனக்கு எந்த காலத்திலும் பணியாது. எனக்கு அன்னையா இல்ல சாவித்திரியா அப்படி நிறுத்தினா சூரியனே மறையும். கண்ணகி மதுரை எரிச்சா, அவளுக்கு எவ்வளவு பவர் இருந்தது. அந்த சக்தி நம்மகிட்ட இருக்கான்னா டெஃபினட்டா இல்லை. உன்னுடைய நட்சத்திரம் சொல்லிவிடும் உன்னுடைய வண்டவாளத்தை. உன்னுடைய நட்சத்திரம் சொல்லிவிடும் உன் வண்டவாளத்தை. அது நம்மளுடைய நட்சத்திரத்துடைய வண்டவாளத்தை இன்னும் நம்ம தெரியாமலே என்ன சொல்றேன்னா, நான் பெரியாள், நான் பெரியாள், முதல்ல நான் பெரியாள்னு சொல்லியாச்சுனாலே அங்க நமக்கு என்ன சொன்னா பிரபஞ்சம் லாக் ஆக்கிரும். நாளா இருக்கேன்னா நான் பெரியாள்லாம் சொன்னேன். இந்த வீடியோ போட சொன்னது பிரபஞ்சம். இதுல வருகின்ற நல்லது கெட்டதுக்கு அனைத்துக்குமே பிரபஞ்சம் காரணம். ஒருத்தன் வஞ்சான்னா அதுக்கு பிரபஞ்ச காரணம், ஒருத்தன் வாழ்த்தினான்னா பிரபஞ்சம் தான் காரணம். கடைசியில் என்ன செய்யணும்? வஞ்சதையும் பிரபஞ்சத்துடைய காலடியில் சமர்ப்பணம், நல்லது சொன்னதையும் வாழ்த்தினதையும் பிரபஞ்சத்துடைய காலடியில் ஒப்படைச்சிட்டு எனக்கு ஒண்ணு வேண்டான்ட்டு போயிட்டுங்க, பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கும். அந்த விதத்தில் ஒரு ரகசியம் சொல்றேன். எல்லாத்துக்குமே ரகசியம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பிடித்தால் அதை பிடிச்சா நடக்கும். அது நடக்காதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டு போய்விட்டார்கள், சொல்லி வச்சுட்டாங்க. அதை நம்ம படிச்சு அதை திறனாய்வு பண்ணி அதை உணர்வதற்கு நம்ம யாரையும் மைச்சாத்தான எதுவுமே கிடைக்கும். முதல்ல மாதாவை மதியுங்கள், பிதாவை மதியுங்கள், குருவை மதியுங்கள், தெய்வத்தை மதியுங்கள். ஒரு சில பேர் என்ன சொன்னான்னா, அம்மா அப்பாவுக்கு கஞ்சி ஊத்தாம குருவை போய் காலை பிடிச்சிட்டே இருப்பான். ஒருத்தன் என்ன செய்வான்னு தெரியுமா? குருவே வேண்டாட்டா, கோயில் இருக்கிற தெய்வம் தான், தெய்வத்தை மிஞ்சினது யாருமா? அங்க என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்ப அவன் ஒரு வழி, உனக்கு இந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லி அந்த சாமியை கும்பிட்டா தாண்டா வேலை செய்யன்ட்டு அவர் என்ன செய்ய, கண்ணை மூடிக்கிட்டு பேசாம இருப்பார். இதானே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. போகாத கோயில் யாரு? அப்ப தொழில் நல்லா ஓடணும், தொழில் நல்லா ஓடணும். ஆயுள் தோஷம் இருக்கிறவங்க அந்த ஆயுளை சரி பண்ணணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன் கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறு வீடு போகும்போது எல்லாரும் வீட்டுக்கு என்ன தானம் கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? அதிரசமும் முறுக்கும் தான் கொடுப்பாங்க. இது யாருக்காவது ஏன்டா அதிரசமும் முறுக்கும் கொடுக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. முறுக்கு 500 ஆர்டர் பண்ணியாச்சு, அதிரசம் 500 ஆர்டர் பண்ணியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கொடு. அது எதுக்கு? அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது.
அந்த ரகசியத்தை வந்து என்ன சொன்னா யாரும் தெரியாமலே வந்து என்ன சொன்னா முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. முன்னோர்கள் வந்து முறுக்கு அதிரசம் தான் மெயின் சப்ஜெக்ட். இந்த முறுக்கு அதிரசத்தை வந்து கொடுப்பாங்க. எதுக்கு கல்யாணம் முடிச்சு போறவங்க சீராக அந்த மறுவீட்டு பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கும் வந்து முறுக்கு அதிரசம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. யாருக்காவது ஏன் கல்யாணம் முடிக்கும் போது முறுக்கு அதிரசம் கொடுத்தாங்க, பிள்ளையாது கல்யாணம் முடிக்கும் போது முறுக்கு அதிரசம் கொடுத்தான். ஏன் கொடுத்தோன்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு சொல்றேன் அதோட விஷயம். எந்த ஒரு மனிதனுக்கு முறுக்கை சாப்பிட கொடுக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் அதிரசத்தை கொடுக்கிறானோ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தம்பதிகள் நீண்ட ஆயுளோடு இருக்கும். முதல்ல என்ன தேவை? கல்யாணம் முடிச்ச 3 நாளையில செத்துறது, ஆக்சிடென்ட்ல செத்துறதெல்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் ஒரு கர்ம வினை. ஆனால் ஏன் மறுவீட்டு முறுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னா, அதிரசமும் முறுக்கும் கொடுத்தால் அந்த தம்பதிகள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள். இதுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்பே, இந்த மாதிரி கொடுத்தெல்லாம் வந்து 10 நாள்ல செத்து போயிட்டான்னா பொருத்தம் பார்த்தவனை போய் கேளு. பொருத்தம் பார்த்தவனை போய் கேளு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஒரு பெரிய சக்தி. நீ ஜோதிடத்தை வந்து நான் நல்லா படிச்ச ஜோசியத்தை போனோம். நல்லா படிச்ச ஜோசியத்தை போய் வந்து உட்காந்து நிதானமா அவர் கொடுத்த டயத்துல இருந்து இதை நீங்க பார்த்து நிதானமா சொல்லுங்க அப்படிங்க. பொருத்தம் பார்க்க நட்பு ரீதியில பொருத்தம் பார்த்து விட்டு துட்டு போட மாட்டேங்காயா? என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் 100 பவுன் போட நீ அந்த பொருத்தத்தை சரியாக கணித்து உன் பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை தான் பொருந்தும், உன் பிள்ளை ஜாதத்துல என்ன குறை இருக்குங்கிறத வந்து நீ செய்வதற்கு தயங்குகிறாயே, பிற எப்படி கல்யாணம் நடக்கும்? நடக்காது. அப்ப இன்னமும் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஜோதிடரை இலவசமாக வேலை வாங்க கத்திருக்கிறார்கள். இது எல்லா இடத்துலயும் உண்டு. 5 நிமிஷம் பேசுவான், விவரமா பேசுவான். பேசிட்டு என்ன செய்வான் தெரியுமா? அப்ப சார் ஓகே சார் அப்படிமா. ஏண்டா நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக நல்ல மக்களை நான் குறை சொல்லலாம் கிடையாது. பொருத்தம் பார்க்கறான், பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லியிருக்கேன். அப்படி எடுக்க அடுத்த செகண்ட்ல பார்த்து வந்து என்ன பொருத்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுறான். இன்னும் வரைக்கும் தொட்டு போடலை. போட்டா 100 ரூபா போடுறான், 250 ரூபா போடுறான். என்னையா மனிதன் உங்க வாழ்க்கையில வந்து என்ன துட்டை பார்த்து என்ன செஞ்சிட்டீங்க? ஒன்னும் கிளிக்கவே முடியாது. இப்படி மனிதர்கள் வந்து தலையெடுத்திருக்க. 100 பவுன் பொம்பளைக்கு பிள்ளைக்கு சங்கிலி போடுறவன், உன்னுடைய தயாள குணம் என்பது எங்கே இருக்கணும் என்று தெரியுமா? மாதா, பிதா, குரு, இந்த 4 பேருக்கு நீ செய்யி, உனக்கு வந்து செல்வம் குமியும். செல்வம் குமியும். ஆனால் நீ இதை செய்ய மாட்டாய். அம்மாவுக்கு செய்ய மாட்டாய், அப்பாவுக்கு செய்ய மாட்டாய், குருவுக்கு செய்ய மாட்டாய், தெய்வத்திற்கு செய்ய மாட்டாய். ஆனால் தெய்வத்திடம் போய் வேண்டுவாய் வேண்டுவாய் வேண்டிக் கொண்டே இருப்பாய். ஏன் சொல்றேன்னா, மக்களுடைய இயல்பு நிலை இப்படி இருக்கிறது. இதனால இந்த விஷயத்தை சொல்றேன். ஏன் முறுக்கும் அதிரசமும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், வேற வண்ணம் கொடுக்கறது இல்லையா? வேற வண்ணம் கொடுத்தா வந்து மக்கள் வாங்கி திங்க மாட்டேன்னு சொல்றான்னா, முறுக்கு என்பது அசுவதி நட்சத்திரம். முறுக்கு என்பது அசுவதி நட்சத்திரம். மகம் என்பது அதிரசம். மகம் என்பது அதிரசம். அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து, மூலம் என்பது மிளகு வடை. உளுந்ததுல கொஞ்சம் மிளகு நல்லா கலந்து மிளகு வடை கொடுத்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் தனக்கு தொழில் ஓட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, தொழில் நல்லா ஓடணும், தொழில பிஸியா இருக்கணும் அப்படின்னா, இதை நான் பரிச்சித்து பார்த்தவன். பரிச்சித்து பார்த்து இது என்ன சொல்றேன்னா வந்து, இது இப்படி சொல்லியிருக்கான் இல்லையா, தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னா வந்து என்ன இந்த முறுக்கு அதிரசம் இந்த மிளகு உடைய வந்து இந்த நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்ற தானம் பண்ணிப்பாரு, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பரீட்சித்து பார்த்தேன். நான் பரீட்சித்து பார்த்து என்ன சொன்னா, அடிக்கடி வந்து என்ன சொன்னா வந்து முறுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன். முறுக்கு வந்து என்ன சொன்னா இரவு படுக்க போகும்போது தானே சாப்பிடுவேன். அது இருக்கும், வாங்கி வச்சிருக்கு சொல்லியிருக்கோம். முறுக்கு இருக்கும். அது அசுவதி மகம் மூலம். அசுவதிக்கு வந்து முறுக்கு கை சுத்து முறுக்கு, எந்த முறுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கை சுத்து முறுக்கு நல்லது. மகத்திற்கு வந்து அதிரசம், மூலத்திற்கு மிளகு உடை. எந்த ஒரு மனிதன்
அசுபதி மகம் மூலம். அசுபதியில முறுக்கு தானம் பண்ணுங்க, மகத்துல அதிரசம் தானம் பண்ணுங்க, மூலத்துல மிளகு வடை வந்து வீட்டுல 4 போட்டு அழகா தானம் பண்ணுங்க. தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். இது உண்மையா என்று சொன்னால் நான் தான் ஆதாரம். நான் தான் ஆதாரம். என்ன காரணம்னா, இது ஏன் சொல்றேன்னா, இது பெருமை எல்லாம் கிடையாது. 2-3 நாளா வந்து என்ன சார், தீபாவளிக்கு பிறகு ஹோட்டல் சரியா இல்லை. அப்ப ஹோட்டல் சரியா இல்லைன்னா நம்ம வந்து உணவு கொடுக்குற நபர்கள் வந்து நம்ம எந்த ரூட்ல வாக்கிங் போறோமோ அந்த இடத்துல வந்து சார் ஒரு 12 பேர் நிற்பான். எப்படி இருந்தாலும் நிற்பான், வயசானவர்கள் நிற்பாங்க. அப்படியே வந்து என்ன சொன்னா, பண்டம் சாப்பாடு கொடுக்கலன்னா 10 ரூபா நாள் கையில டீ குடிக்க கொடுத்துட்டு போவார் நிற்பாங்க. பெரியவங்க தான், யாரும் சின்ன பிள்ளைகள் கிடையாது. அவன் இன்னைக்கு காலையில வந்து என்ன சொல்றான்னா, வந்து கடைக்கு போய் வந்து என்ன சொன்னா, முறுக்கு பாக்கெட் எவ்வளோ, ஒரு பாக்கெட் 40 ரூபா அப்படின்னா. அவன் ஒரு 10 பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பாக்கெட்டை வாங்கிட்டு என்ன சொன்னா, அப்படியே பையில பிடிச்சிட்டு நடந்துட்டு வரும்போது, இன்னைக்கு முறுக்கு இன்னைக்கு வந்து இல்லையா, ஒன்றும் இல்லை, இதை மட்டும் வாங்கிக்கிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வந்து, அதனால ஒன்றும் இல்லையா கொடுங்க, வீட்டில் இருக்கிற பேரம்பேத்தினாலும் திங்காமல போகுது அப்படின்னு சொல்லி 10 பாக்கெட்டு தானம் பண்ணியாச்சு. தானம் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு வழக்கமா வந்தாச்சு, யோஜனம் பார்த்தாச்சு. இந்த முறுக்கு வேலை செய்ததா என்று சொன்னால் உண்மையாகவே வேலை செய்தது. பணத்தை சொன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. வெறும் 50,000 தான் கிடைச்சது. என் டிராயருக்குள்ள போட்டு தான் இவ்வளவு நல்லா பேசுறேன். ஏன்னா இது உண்மை. அதற்காக நீங்க உடனே செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வரலையங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு சீக்கிரமா வேலை செய்யும். நான் கறி சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட்டு குடிக்க மாட்டேன். எனக்கு எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இந்த 2 தான் அதில் மெயின். சிகரெட்டு குடிக்கிறவனுக்கெல்லாம் சீக்கிரம் வேலை செய்யாது. நான் ஒரு தடவை அடித்தா கதவு திறந்துடும். நீ 10 தடவை அடிக்கணும். அடித்த பிறகு தான் உனக்கு கதவு திறக்கும். அப்போ உடனே வந்து என்ன சொன்னேன்னா, எதுலையுமே ஆன்மீகத்திற்கு போனால் நீ சத்தியகீர்த்தியாக இருக்கணும். சத்தியகீர்த்தியாக இருக்கணும். அவன் சத்தியகீர்த்தி இல்லைன்னா வந்து இறைவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து கதவெல்லாம் திறக்கவே மாட்டார், அவர் பூட்டு போட்டுருவார். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களில் இதுக்கு அப்பாற்பட்ட ரகசியம் இருக்கு, அது சொல்லுவதற்கு விதி இல்லைன்ட்டான், வேண்டாம் அப்படின்ட்டான். அவ்வளவு இதோட நிறுத்திக்க அப்படின்ட்டான். அசுபதி மகம் மூலத்தில் அசுபதியில் முறுக்கு தானமும், மகத்தில் அதிர்சம் தானமும், மூலத்தில் வந்து மிளகு வடை தானமும் பண்ணி பாருங்கள். சனி ஆக்டிவேஷன் ஆயிடுவார். சனி ஆக்டிவேஷன் ஆயிடுவார். உண்மையாகவே இது வேலை செய்யும். 100% வேலை செய்யும். ஒரு எந்த தடங்கள் இருந்தாலும், காரிய தடங்கள் இருந்தாலும் எல்லாம் வேலை செய்யும். இது நம்ம முன்னோர்கள் சொன்னது, நான்லாம் கண்டுபிடிக்கல. எல்லாம் பிரபஞ்சத்தோடைய ரகசியம். இன்றைய விதி இதை சொல்லுகிறது, சொல்லிவிட்டோம். இதை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்களும் பரிசித்து பாருங்கள். வெற்றி பெற்று உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய குடும்பத்தோடு தான் சந்தோஷமா இருக்கணும். ஊராங் குடும்பத்தில் போய் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரத்தரம் தான் வரும். உதவி செய்யுங்க, வேண்டான்னே சொல்லவே இல்லை. உதவி செய்யுங்க, நல்லா உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, சின்ன குழந்தைக்கு கூட உதவி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அசுபதி மகம் மூலத்தில் வந்து ஒரு மனிதன் முறுக்கு, அதிரசம், மிளகு விடை, உங்களுக்கு எந்த நட்சத்திரம் பிடிக்குதோ பார்த்துடுங்க. அசுபதி அது மேசத்தில் இருக்கிற நட்சத்திரம், மகம் வந்து சிம்மத்தில் இருக்கிற நட்சத்திரம், மூலத்தில் யாரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், செவ்வாய். மேசத்தில் வந்து உச்சமாகிறது சூரியன், அங்க செவ்வாய் ஆட்சி. சிம்மத்தில் ஆட்சி வருகிறது சூரியன், மூலத்தில் ஆட்சி வருகிறது என்ன சொன்னா குரு பகவான். இவர்கள் நினைத்தால் எதையுமே கொடுக்க முடியும். அதனால இதை செய்து பாருங்கள். வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி. வெற்றி லேட்டாக கிடைத்தது என்று சொன்னால் அதுவும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய கர்மாப்படி கண்டிப்பாக வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.